உண்மையான பிரதமர் அந்த சர்ச்சுக்குள்ள போறார். முதல் காரியம். ரெண்டாவது, அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறார். அடுத்து வணங்குறார். பைபிளை தொட்டு வணங்குறாரு. எந்த சமயம்னு சொல்லி பார்க்கல, எந்த மதம்னு சொல்லி பார்க்கல. அவரை போய் மதவாத கட்சின்னு சொல்லிக்கிட்டு இந்த மக்கள் எல்லாம் சொல்றாங்கன்னா இவனுங்கெல்லாம் முட்டாள் தானே. இப்போ கிறிஸ்துமஸ் விருந்துன்னு சொல்லி மத்திய விருந்து 19ஆம் தேதி டிசம்பர் 19ஆம் தேதி கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் வெளியே வரல. ஏதாவது ஒரு இந்து உங்க முதலமைச்சரை கூப்பிட்டு விருந்து கொடுத்தீங்களா? ஏன் கொடுக்கல? ஏன் கொடுக்கல? இல்லை நீங்க அழைத்தவர் வரலையா? அந்த அல்லேலூயா தொடர்ந்துட்டே இருக்குது. இந்த வருஷம் அவர் அல்லேலூயா சொன்னா அடுத்த வருஷம் அவர் அல்லேலூயா சொல்ல முடியாம வாய் ஏதாவது ஆயிடும் அவருக்கு. எங்கேயுமே அவரை காணுமே. ஒருவேளை திமுக அவரை ஓரம் கட்டிடுச்சான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இப்படியே பச்சைவந்தியா மாறிடுவாங்க. அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு சிறப்பு. அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கும் அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா பக்கா பச்சைவந்திகள். கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் ஆதரவே தவிர இந்துக்களுக்கு அவங்க ஆதரவே கிடையாது. அதனால இந்துக்கள் தான் முட்டாள்கள். அவங்களுக்கு போய் வாக்குகளை கொடுத்துக்கிட்டு இவர் நம்பாளு நினைக்கிறாங்க. இவர் நம்பாளே இல்லை. இளையபரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் ஆர்ச் பிஷப் சாமுவேல் குணசேகரன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம். சார், கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் மற்றும் நியூ இயர் வரப்போகுது. வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு. புத்தாண்டு வாழ்த்துக்கள். கிறிஸ்துமஸ் முடிஞ்சிடுச்சு, இருந்தாலும் உங்களுக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள், மக்களுக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். புத்தாண்டு உங்களுக்கு இனிமையாக, இந்த புத்தாண்டு வெற்றியின் புத்தாண்டாக அது இருக்க போகின்றது. வாழ்த்துக்கள். ஓகே சார். இந்த வருஷம் அதே மாதிரி கிறிஸ்துமஸ் விழாக்களை வந்து திமுகவினர் எப்படி செலிப்ரேட் பண்ணாங்க? நீங்கள் போய் ஸ்டாலின் அவர்களை வந்து இன்வைட் பண்ணீங்களா கிறிஸ்துமஸுக்கு? இல்லைங்க, நான் பண்ணவே மாட்டேன். பண்ணவே மாட்டீங்க? நிச்சயமாக என்றைக்கும் பண்ண மாட்டேன். ஏன் சார்? ஞானத்துக்கு அவரை ஏன் சார் அப்புறம் அத்தனை பேர் கிறிஸ்துமஸ் விழா கூப்பிட்றாங்க, கூப்பிட்டு கேக் கட் பண்ணி ஊட்டி விடுறாரு, எல்லா விஷயங்களும் பண்ணுறாரு. கிறிஸ்துவர்களுக்கு ஒன்றுன்னா ஆளாக நிற்கிறார் ஸ்டாலின் அவர்கள். அதான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்படி சொல்கிறவரை வந்து செய்யணும் இல்லையா? சிறுபான்மையினருக்கு இந்த 4.5 வருஷமாக ஒன்றுமே செய்யலை, கிறிஸ்தவர்களுக்கு ஒன்றுமே செய்யலை. அப்படியாப்பட்டவர் நான் வந்து கிறிஸ்துமஸ் கேக் ஊட்டி என்ன புண்ணியம்? அந்த கேக் ஊட்டுறவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வழக்குகள் இருக்கிறவங்க. அவங்க மேலே வழக்குகள் இருக்குது. அதனால் இந்த வருஷம் என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்துமஸ் கேக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஊட்டுறாங்க. அடுத்த வருஷம் 2026 பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஊட்டுவாங்க கேக். ஆமாம், இதான் நடக்க போகுது. அதே மாதிரி சார் போன வருஷம் பார்க்க முடியுது, நம்ம சேகர் பாபு அவர்கள் வந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயான்னு சொன்னது ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சா இல்லையான்னு தெரியல. இந்த வருஷம் அதை சொல்லவே இல்லையா சார்? என்ன காரணம் சார்? இந்த வருஷம் ஏன் சொல்லலைன்னா, போன வருஷம் சொன்ன அல்லேலூயா இன்னைக்கு வரைக்கும் அது இன்னும் முடியல. அந்த அல்லேலூயா தொடர்ந்துட்டே இருக்குது. இந்த வருஷம் அவர் அல்லேலூயா சொன்னால் அடுத்த வருஷம் அவர் அல்லேலூயா சொல்ல முடியாமல் வாய் ஏதாவது ஆகிடும் அவருக்கு. மக்கள் அவர் வாயில் ஏதாவது திணிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு மக்கள் பயங்கரமாக இருக்கிறாங்க. நீ அல்லேலூயா சொல்கிற, உனக்கு நாங்கள் வந்து நாமம் போடுறோம் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டாங்க மக்கள். அதனால் இப்போ அவரால் என்ன பண்ணணும்னு தெரியாமல் அமைதியாக இருக்கிறார். வேறு வழி இல்லாமல் நிறைய கிறிஸ்துமஸ் விழாவிலே அவரை காணுமே. ஆமாம் சார், ஆமாம். அடுத்தது இல்லைன்னா முன்னாடி நிற்பார் எல்லா இடத்துலையும். எங்கேயுமே அவரை காணுமே. ஒருவேளை திமுக அவரை ஓரம் கட்டிடுச்சான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. அப்போ நான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அவர் தானே சொன்னார். அப்படியா? கிறிஸ்துவர் என்பதில் பெருமைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இந்த வருஷம் எதுவுமே சொல்லவே இல்லை சார். சொல்கிறேன். அப்போ எலெக்ஷன் வந்து அந்த மாதிரி மாறிடுமா என்ன? அதான் அப்படியே பச்சைவந்தியாக மாறிடுவாங்க. அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு சிறப்பு. அது அவங்க மட்டும் இல்லை, அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கும் அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா பக்கா பச்சைவந்திகள். நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுவாங்க, சமயத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தாங்க தான் என்னமோ கிறிஸ்தவர்கள் போல கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடிட்டு இருந்தாங்க. அதான் அடுத்த ஒரு பெரிய ஆச்சரியம். அந்த மாதிரி இந்த இஸ்லாமியர் பண்டிகைலாம் வந்துச்சுன்னா உடனே அப்படியே இஸ்லாமியராக மாறிடுவாங்க. நீங்கள் பார்த்துருக்கலாம், எல்லாம் குல்லா மாட்டிக்குவாங்க. குல்லாக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. அந்த மாதிரி இவங்களும் பச்சோந்திகள். இந்த மாதிரி ஆட்களை தான் இந்த மக்கள் இந்த வருஷம் தேர்ந்தெடுத்து வச்சுருக்கிறாங்க. வரப்போகும் 2026 மக்களுக்கு புதுமையான ஆண்டாக அது இருக்க வேண்டும் என்றால் புதுமை செய்ய வேண்டும் மக்கள். அப்போ தான் அவங்களுக்கு இனிமையாக அந்த ஆண்டு இருக்கும். ஆனால் சார், இவங்க எல்லாருமே வந்து சர்ச்சுக்கு போகிறாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் குள்ளாலாம் போட்டு எல்லாம் ரம்ஜானும் கொண்டாடுறாங்க. ஆனால் ஹிந்து கோயிலுக்கு யார் பக்கமே எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க சார். உதயநிதி ஸ்டாலின் அவராகட்டும், அதே மாதிரி நம்ம ஸ்டாலின் அவர்களாகட்டும், ஏன் இப்படி பண்ணுறாங்க? இவங்களை இந்துக்களே கிடையாதுங்க. இல்லை சார், சர்டிஃபிகேட்டில் ஹிந்து தான் போட்டிருப்பாங்க. சர்டிஃபிகேட்டில் ஹிந்து போட்டிருப்பாங்க, ஏன்னா சலுகை வேணும்ல. அரசாங்க சலுகைகள் இவங்களும் பெற்றுக்கொள்ளணும். நம்ம ஸ்டாலின் படித்ததெல்லாம் கிறிஸ்டியன் ஸ்கூலு. சேட்பட்டில் கிறிஸ்டின் ஸ்கூலில் படித்தார். அப்புறம் காலேஜ் எங்கே படித்தாருன்னு உங்களுக்கு தெரியும்.
உதயநிதி படித்ததும் அதே மாதிரி கிறிஸ்டியன் ஸ்கூலு, காலேஜும் கிறிஸ்டின் காலேஜு, அதாவது லயலா காலேஜு. இப்படி இவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் பள்ளிகள்லாம் படித்தவங்க. அதனால் இவங்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் ஆதரவே தவிர இந்துக்களுக்கு அவங்க ஆதரவே கிடையாது. அதனால் இந்துக்கள் தான் முட்டாள்கள். மறுபடியும் நான் ஒவ்வொரு பேட்டிகளும் சொல்கிறேன். அவங்களுக்கு போய் வாக்குகளை கொடுத்துக்கிட்டு இவர் நம்பாள் நினைக்கிறாங்க. இவர் நம்பாளே இல்லை, இவர் கிறிஸ்தவ ஆள். அதனால் இந்துக்கள் முடிவு பண்ணணும். ஏன்னா இப்போது பிஜேபியோ இல்லை ஆர்எஸ்எஸ்ஸோ இல்லை இந்து முன்னணியோ பிஜேபி மதவாத கட்சின்னு சொல்லவே இல்லை. மதவாத கட்சின்னு சொல்கிறதே திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதனால் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இந்துக்களையும் என்ன பண்ணணும், மதம் மாற்றி தங்களுடைய வாக்குகளாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி இப்படி அவங்க வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றிட்டு இருக்கிறாங்க. ஓகே சார். அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மதவாத கட்சி அப்படிங்கும்போது இப்போ கிறிஸ்மஸ் நடக்கும்போது ஒரு இடத்துல கிறிஸ்மஸ் விழாவை சீர்குலைக்கிறாங்க, ஹிந்து அமைப்பினன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஆளாக ஸ்டாலின் அவர்கள் கண்டன குரல் எழுப்பியிருக்காரு. அது நல்ல விஷயம் தானே, வரவேற்கக்கூடிய விஷயம் தானே அது? யார் வரவேற்றது? கண்டன குரல் யார் சொன்னது? ஸ்டாலின் அவர்கள். ஸ்டாலின் அவர்கள் கண்டன குரல் எழுப்ப தான் செய்வார். ஏன்னா அவர் ஆளை விட்டு தானே அவர் பண்ணியிருக்காரு கரெக்டாகவே. ஓ, விளங்குதா? ஏங்க, அதாவது எந்த ஒரு மனுஷனும் சரிங்க, இப்போது எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் எல்லாம் பிராமணர்கள் தான் இருக்கிறாங்க. அவங்க என்னை பார்த்து கேட்டாங்க, என்னங்க கிறிஸ்மஸ் 1ஆம் தேதி வந்துச்சு, ஒரு ஸ்டார் கூட போடாமல் வச்சுருக்கீங்களே. நான் இப்போ இவங்க கேட்டதுக்காக நான் ஸ்டாரை போட்டேன். நான் எனக்கு அந்த வழக்கமே கிடையாது. அதாவது எதுவாக இருந்தாலும், அதாவது தெய்வன், இறைவன், ஆண்டவர் மனசுக்குள்ளே தான் இருக்கணுமே தவிர, அந்த மனசுக்குள்ளே இருக்க தெய்வத்தை எப்படி வெளியே காட்டணும்னா நம்முடைய அன்பினாலே காட்டணும். எல்லா மதமும் சரி அன்பை காட்டு தான் சொல்லுது. எந்த மதமும் உதறான்னு சொல்லலை, யாரையும் அட்றான்னு சொல்லவே இல்லை. அதனால் எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் இந்த கிறிஸ்மஸ் தாத்தா அந்த வேடமிட்ட மக்களை பார்த்தாலே சிரிப்பாங்க, சந்தோஷப்படுவாங்க. பார்ப்பா, யார் வேணாலும் கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போடலாம், கிறிஸ்தவர்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி நான் கூட அந்த சில காணொலியில் பார்த்தேன். நான் யாரோ ஒருத்தர் ரோட்டில் இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீ, கிறிஸ்மஸ் தாத்தாலாம் விற்கிறவரை போய் திடீர்னு ஒரு கார் நிற்கிது. அந்த காரில் இந்த இந்து முன்னணி மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இறங்கி அவரெல்லாம் மிரட்டுற மாதிரி இருக்குது. இப்போ இதெல்லாம் சினிமா காட்சிகள், படம் எடுத்த காட்சிகள். திடீர்னு எப்படி யாராவது படம் எடுக்க முடியும்? இதை விளங்குதா? இது வேண்டுமென்றே இதை செய்து இதை படம் எடுத்து தேர்தல் வர நேரத்தில் அது கிறிஸ்மஸ் காலங்களில் கிறிஸ்மஸ் மக்களுக்கு பாருங்கள், இந்த இந்துக்கள்லாம் இப்படி இருக்கிறாங்க, இந்த ஆர்எஸ்எஸ் மக்கள்லாம் இப்படி இருக்கிறாங்க, இந்த பிஜேபி மக்கள்லாம் இப்படி இருக்கிறாங்க, உங்களுக்கு எதிராக இருக்கிறாங்க என்பதை காண்பிப்பதற்காக. சரி, இது வேற எந்த தலைவருமே பேசலை, ஸ்டாலின் மட்டும் எப்படி கண்டனம் தெரிவித்தார்? இப்போ இதில் விளங்குதா இவங்களுடைய செட்டப்? அது இவங்களா அங்கங்கே உள்ள, அதாவது தமிழ்நாட்டில் போடல. அவங்க கவனிச்சிங்களா? தமிழ்நாட்டில் எவனுமே அது பண்ண மாட்டான், வடநாட்டிலையும் பண்ணியிருக்க மாட்டான். இவங்க ஆளுங்களை வச்சு அங்கே பண்ணி அதை படம் எடுத்து அதை இங்கே வெளியிடுறாங்க. இதான் நடந்த கதையாக இருக்கும். அப்படி இல்லாவிட்டால் நம்ம காங்கிரஸ் ஆட்சி இருந்ததில்ல, அந்த சமயத்தில் நடந்த ஒரு காரியமாக இருந்திருக்கலாம் அது. அதை இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, வெளியிடுறாங்க, வேற ஒன்றுமே கிடையாது. ஓகே சார். சார், அதே மாதிரி பட்டு மதவாத கட்சி அப்படின்றாங்க பாஜகவை. ஆனால் நம்ம மோடி அவர்கள் கூட டெல்லியில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சுக்கு போய் அவருமே ஒரு 2 மணி நேரம் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அது எப்படி பார்க்குறீங்க? பாருங்கள், அவருக்கு எவ்வளோ வேலைகள் இருக்குது. அதுதான் நான் அவரை நான் ஆதரிக்கிறேன், அவரை கனப்படுத்துகிறேன், அவருக்கு மரியாதை செலுத்துகின்றேன். அதாவது ஒரு பிரதமர், அவர் சும்மா அவருடைய அலுவலகத்திலிருந்து ட்விட்டர்லேயோ எதுலையாவது வாழ்த்து சொல்லிட்டு அமைதியாக இருந்திருக்கலாம். ஆனால் அவர் ஒரு திருச்சபைக்கே, ஒரு சர்ச்சுக்கே போகிறார். அதுவும் கெத்தீட்ரல் பயங்கர கூட்டமாக இருக்கக்கூடிய நேரம் அது. அதாவது கிறிஸ்மஸ் நாளில் வராதவங்க கூட அன்றைக்கி தான் சர்ச்சுக்கே வருவாங்க. அந்த மாதிரி நாளில் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த சர்ச்சுக்குள்ளே போகிறார். அது பெரிய ஆச்சரியமான காரியம். அதாவது மதவாத கட்சின்னு சொல்கிறவங்க மத்தியில் இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. அவர் ஒரு அருமையான பிரதமர், அந்த சர்ச்சுக்குள்ளே போகிறார், முதல் காரியம். 2வது அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறார். நீங்கள் சொல்கிற மாதிரி 2 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறார். அடுத்து வணங்குறார், இத்தனை காரியம் செய்கிறார், பைபிளை தொட்டு வணங்குறார். இவ்வளவு நல்ல ஒரு பிரதமர் நம்ம தேசத்துக்கு இருக்கிறாரு.
எந்த சமயம்னு சொல்லி பார்க்கல, எந்த மதம்னு சொல்லி பார்க்கல. அவரை போய் மதவாத கட்சின்னு சொல்லிக்கிட்டு இந்த மக்கள்லாம் சொல்கிறாங்கன்னா இவனுங்களாம் முட்டாள் தானே. அப்போ வேறு எதுவுமே இல்லையே, வேற என்ன சொல்கிறது, வேற என்ன வார்த்தை சொல்கிறது? இதான வார்த்தை, முட்டாள் தானே சொல்லணும். யாரெல்லாம் பிஜேபியை மதவாத கட்சின்னு சொல்கிறானோ அவன்லாம் முட்டாள். அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு காரியம் நடந்தது. துணை ஜனாதிபதி அவர் துணை ஜனாதிபதியாக தேர்தலுக்காக நிற்கும் போதே இந்த கிறிஸ்தவ தலைவர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க, அவர் ஆர்எஸ்எஸ் உடைய கையாளு, ஆர்எஸ்எஸ் கையாளு, இவர் துணை ஜனாதிபதியாக வரக்கூடாது, நாமெல்லாம் ஆண்டவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும்னு. இதுக்கு ஒரு பிரார்த்தனையும் நடந்ததுங்க சென்னையில். எனக்கு சிரிப்பாக இருந்தது. இதெல்லாம் என்ன ஒரு கிறுக்கு பயலுகவனுங்க, எதுக்கெல்லாம் ஜெபிக்கணும், எதுக்கெல்லாம் ஆண்டவன் பதில் கொடுப்பான்லாம் அறிவு இல்லையா அவனுக்கு? இதில் அந்த சமயத்தில் முதலமைச்சரே சொன்னார், ஆர்எஸ்எஸ் கைக்கூலி இங்கே துணை ஜனாதிபதியாக வரக்கூடாதுன்னு வேற சொன்னார். சரிங்களா? இப்போ அந்த துணை ஜனாதிபதி என்ன பண்ணுறாருன்னா, தென்னிந்திய திருச்சபைகளுடைய தலைவர் ஒருத்தர் இருக்கிறார், மாடரேட்டர்னு சொல்லுவாங்க. அவர் தெலுங்கானாவில் இருக்கிறார். அவரை அழைத்து, அடுத்தது வட இந்திய திருச்சபைகள் தலைவர் அவரையும் அழைத்து, இன்னும் மற்ற சில தலைவர் கிறிஸ்தவ தலைவர்கள்லாம் அழைத்து அருமையான இந்த மத்திய விருந்து கொடுக்குறார். கிறிஸ்மஸ் விருந்துன்னு சொல்லி மத்திய விருந்து 19ஆம் தேதி, டிசம்பர் 19ஆம் தேதி கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் வெளியே வரல. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, மதவாத கட்சின்னு சொல்கிறாங்களே தவிர எப்படி இவங்களாம் அதெல்லாம் செய்கிறாங்க? எப்படி அவங்களால் விருந்து கொடுக்க முடிஞ்சது? நான் என்ன கேட்குறேன், ஏதாவது ஒரு இந்து உங்கள் முதலமைச்சரை கூப்பிட்டு விருந்து கொடுத்தீங்களா? ஏன் கொடுக்கல? இல்லை நீங்கள் அழைத்தவர் வரலையா? அதை சொல்லுங்க. அப்போ நீங்கள் அழைத்தவர் வரல, இல்லை உங்களுடைய இந்து தீபாவளி அன்னைக்கு இவரும் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு எதுவும் நடத்தவே இல்லை, அப்படிப்பட்டவருக்கு நீங்கள் ஏன் ஆதரவு கொடுக்குறீங்கன்னு திரும்ப 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 நான் கேட்குறேன். நாங்கள் சிறுபான்மையருங்க, கொஞ்சம் பேர், ஆனால் கொஞ்சம் பேருக்கு இருக்கிற அக்கறை ஏன் உங்களுக்கு இல்லை? இந்த கொஞ்சம் பேர் மேலே தேசியத்தில் இருக்கின்ற பிரதமர் துணை ஜனாதிபதியை கொடுக்கும் பொழுது மற்றவங்க ஏன் கொடுக்க மாட்டீங்க? அவங்க மதவாத கட்சின்னு சொல்றீங்க, அவங்க அதை செய்யவே இல்லையே. அடுத்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே தமிழக பிஜேபி கட்சியினர் ஆங்காங்கே சிறுபான்மையின் பிரிவு அங்கே கிறிஸ்மஸ் விழாவை நடத்தினாங்க. நிறைய இடத்துல கிறிஸ்மஸ் விழா நடத்தினாங்க. பழைய கவர்னர், பழைய அமைச்சர்கள் எல்லாம் அதில் கலந்து கொண்டாங்க. இந்நாள் அமைச்சரும் கலந்து கொண்டாங்க. திரு எல் முருகன் அவர்களும் சென்னையில் ஒரு 2 நிகழ்வுகளில் கிறிஸ்மஸ் விழாவில் கலந்து கொண்டார். அவர் பேரே முருகன், ஆனால் கிறிஸ்மஸ் விழாவில் கலந்து கொண்டார். அப்போ எப்படி இது மதவாத கட்சின்னு சொல்லுவாங்க? இதை விளங்குதா? அப்போது மதவாத கட்சின்னு சொல்கிறவன கிறுக்கன், மென்டல் தான் சொல்லணும், வேற ஒன்றுமே கிடையாது. கிறுக்குத்தனமாக வளர்றான், தனக்கே தான் யாருன்னு தெரியாத நிலையில அவன் புலம்பிட்டு இருக்கிறான்னு சொல்லணும், வேற ஒண்ணுமே கிடையாது. திருமாவளவன் அதை தான் சொல்லியிருக்காரு. அவர் அடுத்த பச்சை வந்தீங்க, அவர் பக்கா பச்சை வந்து இப்போ திடீர்னு வேல்லாம் எடுத்துக்கிட்டாரு கையில, கிரீடம் வச்சுக்கிறாரு. கிரீடம் வச்சு வேல் வச்சுக்கிறீங்க பச்சை. அதான் சொல்றேன், இந்த திராவிட முன்னேற்ற கழகத்து கூட்டணியில் இருக்கலாம் பச்சைவந்திகள் சமயத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிடுவாங்க. திருப்பரங்குன்றதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சார் அவர், கடைசியில் திடீர்னு தூக்கி வேலாம் கையில் வச்சுக்கிட்டாரு. என்ன ஒண்ணுமே விளங்க. மதுரையில் தான் அதை பண்ணாரு சார். அதே மதுரையில் தான் அவரை பண்றாரு. இப்போ என்னதான் சொல்ல வர்றாரு அவர்? நான் இந்துக்கு ஆதரவுன்னு சொல்ல வர்றாரா எப்படி? இல்லையா? இதெல்லாம் மக்கள் தான் புரிந்து கொள்ளணும். சார் அதே மாதிரி இப்போ ஸ்டாலின் அவர்களுமே அந்த கன்னியாகுமரியில் மிகப்பெரிய ஒரு அரண்மனையில் கிறிஸ்மஸ் கொண்டாடப்படுமாமா, அதுக்கு ஸ்டாலின் அவர்கள் அலட்சியமே வரல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வருது சார். அது எந்த அளவுக்கு உண்மை? அது அருமனையில் பாருங்க, இவருக்கு திருநெல்வேலி, மதுரை, திருச்சி எல்லா இடத்துக்கும் போனார். கன்னியாகுமரியில் இவர் ஏன் போகலன்னா, இவர் வந்தாலும் எப்படி இருந்தாலும் அங்கே கன்னியாகுமரி மக்கள் கொஞ்சம் அறிவுள்ள மக்கள், விளங்குதா? அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. அந்த மாவட்ட மக்கள், கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் எல்லாம் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இந்த முறை திமுகவுக்கு எதிராக தான் வாக்குகளை கொடுக்கணுன்ற முடிவு எடுத்துட்டாங்க. ஏன்னா அங்கே உள்ள அமைச்சர் அருமையான மனோ தங்கராஜ் இருக்கிறார். அவரை பற்றி நான் என்ன சொல்கிறது, நான் இப்போதான் நான் கேள்விப்பட்டேன். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அவர் என்னுடைய உறவினர்னு கேள்விப்பட்டேன் நான். எனக்கு தெரியாது அது. என்னுடைய இன்னொரு உறவினர் சொன்னார், நீங்கள் அவரை பற்றி எதுவும் பேசாதீங்க, அவர் நம்முடைய உறவினர் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எந்த அளவுக்கு எப்படி உறவு எனக்கு தெரியல. பட் என்னோட உறவினர் தான் சொன்னார், நமக்கு உறவினர் அவங்கள பற்றி எதுவும் சொல்லிடாதுன்னு. பட் என்னுடைய இது என்னென்னா, உறவினராக கூட இருக்கட்டும்,
அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. அவர் கிறிஸ்தவர் தான், அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. நீங்களா போய் அங்கே அமைச்சராக உட்காரல, நீங்களா எம்எல்ஏ உட்காரல, மக்கள் உங்களை தேர்வு செய்திருக்கிறாங்க. அந்த மக்களுக்காக என்ன செய்தீங்க? ஒவ்வொரு முறையும் நான் நாகர்கோயிலேருந்து மார்த்தாண்டம் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன், என் வண்டியை ஓடிட்டு போகிறது. காரணம் கனரக வாகனங்கள். யாருடைய பினாமியில் ஓடிட்டு இருக்குன்னு அருமையான அமைச்சர், இவருடைய லாரிகள் தான் அங்கே ஓடிட்டு இருக்குது. நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க போய் பார்த்தீங்கன்னா. போயிட்டே இருக்கும் வண்டி கல்லுங்களை ஏற்றிக்கிட்டு. அந்த மாதிரி மக்கள் தவிக்கிறாங்க. அதனால் பயங்கர டிராஃபிக். அதனால் நிச்சயமாக மக்களுடைய ஆதரவு அங்கே கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் முதலமைச்சர் அங்கே போவே இல்லை. ஏன்னா அங்கே உள்ள திமுக உடைய எல்லா ஆட்களும் சரி, இந்த ஆட்சியில் ஒன்றுமே மக்களுக்கு செய்யலை. அப்படி இருக்கிற நிலைமையில் எங்கேருந்து அங்கே போக முடியும்? ஆனால் இன்னொரு காரியம் நடந்தது. நம்ம அருமையான தாவேக்கா அவங்க அங்கே நடத்தினாங்க கிறிஸ்மஸ் விழா. அப்போ ஆதவ அர்ஜுனாவா அவர் அங்கே போயிருக்கிறாரு. அவருக்கு நல்ல வரவேற்பு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்சம் சிந்திக்கணும். இந்த முறை போட்டி வித்தியாசமாக இருக்கும். இந்த முறை எதிர்கட்சி வரிசையில் கூட உட்கார்றது கஷ்டம் நான் நினைக்கிறேன். ஆமாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சி வரிசையில் உட்கார்றது கூட கஷ்டம். நான் என்ன சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் நீங்கள் பேசாமல் தாவேக்கா கட்சியோடு இணைஞ்சிருங்க அப்படின்னு சொல்கிறேன். கூட்டணி வச்சுக்கிடுங்க, நல்லா இருக்கும். ஆனால் சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ விஜய் அவர்கள் இந்த சிறுபான்மையர் ஓட்டை அவர் அள்ளிட்டு போகிற மாதிரியான விஷயங்கள் வருதே சார். திமுகவுக்கு தெரிஞ்சுட்டாங்க. அதுக்கு தாங்க நான் இதை சொன்னேன். நான் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விதான் பதில் முன்னாடியே சொல்லிட்டேன். என்னன்னா, விஜய் நான் சொல்கிறாரு சிறுபான்மை கட்சியெல்லாம் எனக்கு தான் ஆதரவாக இருப்பாங்கன்னு அவர் நினச்சி சில காரியங்களை செய்துட்டு இருக்கிறார். கிறிஸ்மஸ் விழாவில் ஒரு ஃபாதர் கூட சொல்கிறாரு சார், எங்களுடைய முழு ஆதரவும் விஜய் அவர்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. யார் அவர் தெரியுமா? என் தம்பி தான் அவன். அப்படியா? என் தம்பி அருணுங்களா? அவரு தினத்தூதர் ராஜான்னு அவர் தான் பேசியிருப்பார். அவருக்கு தான் விஜய் தான் முதலமைச்சர், அடுத்தது அவர் தான் ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்றாரு. என் தம்பி தான். விளங்குதா? விஜய் சப்போர்ட் பண்ற, நீங்க ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டேன்றீங்க? கொஞ்சம் தம்பி பேராயரே கிடையாது அவர். ஆனால் பேராயர் ட்ரெஸ் போட்டுருக்கிறாரு. சரியா? அதனால தம்பி என் மேலே கோவப்பட்டாலும் பரவாயில்ல, இப்படி நான் பேசுறதுனால அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. தம்பி கொஞ்சம் இல்லை, வேற ஒன்றும் இல்லை. அதான் பிரச்சனை. கொஞ்சம் யோசித்து பேசணும். யாருக்கு யார் முதலமைச்சராக இருப்பான்னு பேசணும். அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், இவரும் சிறுபான்மையர்ன்றாரு, திராவிட முன்னேற்ற கழகம் சிறுபான்மைன்றாங்க. ரெண்டு பேரும் கூட்டணியாக இருந்துருங்களேன்ற. நான் கூட்டணியாக அமைத்திருங்க. ஏன்னா ரெண்டு பேரும் சிறுபான்மையர் இல்லை. இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் சிறுபான்மை சொன்னீங்கன்னா இந்த வாக்குகளை பிரிச்சுடுவீங்க. சிறுபான்மை வாக்குகளை உங்களுக்குள்ளே நீங்கள் பிரிச்சுக்குவீங்க. இப்போ எங்களுக்கு அதனால் பிரச்சனையே கிடையாது. பிஜேபிக்கு அதனால் சிறுபான்மையர் வாக்குகள் வந்தானா வராமல் போனால் எங்களுடைய அருமையான இந்து மக்கள் இருக்கிறாங்க. இந்த நாட்டில் ஏறக்குறைய 75% 80% இருக்கிறாங்க. அதுவும் தமிழ்நாட்டில் 80% கட்டாயம் இருக்கிறாங்க. அவங்களுடைய வாக்கு எங்களுக்கு இருக்குது. பிஜேபியுடைய கூட்டணி கட்சிகளுக்கு கட்டாயம் இருக்குது. இந்த சிறுபான்மையர்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல, இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க கூட்டணி, இந்த தாவேக்கா கூட்டணி, நீங்கள் எல்லாம் ஒன்றா இணைஞ்சிருங்கன்ற. ஒரே கூட்டணியாக வந்துருங்க. இல்லைன்னா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர் அணியில் உட்கார்றது கூட, எதிர் வரிசையில் உட்கார்றது கூட கஷ்டம் இந்த தடவை. அதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், தாவேக்காவும் திமுகவும் ஒன்றா சேர்ந்துருங்க. அது கஷ்டம் தான் நினைக்கிறேன் சார். பட் இருந்தாலுமே விஜய் அவர்கள் இப்போ ஜோசப் விஜய் அவர்கள் உங்கள் இனத்தை சேர்ந்தவர், அவர் சிஎம் ஆனால் நல்லது தானே சார் உங்களுக்குலாம்? ஏங்க, ஜோசப் விஜய் சிஎம் ஆகட்டும், நான் வேணான்னு சொல்லுங்க. இப்போ இல்லை. ஓ, ஏன் சார் இவ்வளோ டிலே ஆகணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஏன் உனக்கு என்னன்னே தெரியாது. மலேசியாவில் பார்த்தீங்களா கூட்டத்தை? பார்த்தீங்களா சார் ஒரே ஸ்டேடியத்தில்? பார்த்தீங்களா? நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களே பார்த்து சொல்கிறீங்க. 80,000 பேர் வந்திருக்கிறாங்க மலேசியாவில் சார். இப்போத பேட்டிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒருத்தரை பார்த்துட்டு வராங்க. மலேசியாவில் வந்திருக்கிறாரு. அவரை பார்த்து தான் இங்கே வர பேட்டிக்கு வந்திருக்கிறேன். இப்போ ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு அவராக தான் சொன்னார், 80,000 பேர் வந்திருக்கிறாங்க. 80,000 பேர் அந்த ஸ்டேடியத்தில் இலவசமாக உள்ள விடலை. ஆமாம், டிக்கெட்டு குறைஞ்சது 100 ரிங்கெட்டு. அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு 1800 ரூபாய். சரியா? 1800 × 80,000 கணக்கு போடுங்க. 1800 லோ கிளாஸ் சார். ஹை கிளாஸ் போனால் இன்னும் எச்சாகும். அது இல்லை, நம்ம இந்த இதுலேயே கணக்கு போடுவோம். நம்ம ஏன் மற்ற ஹை கிளாஸ் எல்லாம் போவோம்? 500 1000 ரிங்கெட் இருக்குது, 2000 ரிங்கெட் கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. அது வேற விஷயம். வெறும் 100ல் நம்ம கணக்கு போடுவோம். 100 ரிங்கெட்டு × 80,000 கணக்கு போடுங்க. 1800 × 80,000 என்ன கணக்கு ஆச்சு?
என்ன அப்போது விஜய் நல்லா தெரிஞ்சிருக்கிறாரு, தமிழ்நாட்டில் இந்த பாட்டை வெளியிட்டா பணம் சம்பாதிக்க முடியாது. விளங்குதா? நம்ம மக்கள் இலவசமாக கொடுத்தா தான் வருவாங்க, காசு கொடுத்து வரமாட்டாங்க. ஆனால் அந்த மக்கள் காசு கொடுத்தும் வருவாங்க. அந்த தமிழ் மக்களை ஈஸியாக ஏமாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் வெளியிட்டிருக்கிறார். வாக்கு மட்டும் இங்கே வேணுமா? எப்படி? இவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு தமிழக மக்கத்திலும் வாக்குகள் வேணுமா? ஆனால் படம் மட்டும் அங்கே, படமுடைய ஆடியோ வந்து அங்கே ரிலீஸ் பண்ணுவாராம். இப்போ இதிலே தெரியுதா அவருடைய தன்னலம். இவரை கொண்டு போய் முதலமைச்சராக உட்கார வச்சா, அதனால தான் நான் சொல்கிறேன், இவரை கொண்டு போய் முதலமைச்சராக உட்கார வச்சா இவர் எங்கே தான் உட்காந்துருப்பார்? மலேசியாலையும் கனடாலையும் லண்டன்ல உட்காந்துருப்பார். தமிழகத்தை மறந்துடுவார். முதலமைச்சர் ஆகிட்டார. ஏற்கனவே ஒரு முதலமைச்சர் இப்போ இருக்கிற 6 மாதம் எங்கெங்கேயோ போயிட்டு வராரு. கேட்டால் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வரேன், உள்ள ஏற்கனவே ஃபோர்டை மூடிட்டாரு, செவர்லெட்டை மூடிட்டாரு. இவர் ஆட்சி வந்து எல்லாம் மூடு விழா தான் நடந்திருக்குது. ஆனால் இவர் என்ன சொல்கிறார், நான் வெளிநாட்டில் போய் 6 மாதத்துக்கு முதலீடு கொண்டு வந்துட்டு இருக்கிறேன்றாரு. இது வரைக்கும் ஒரு கம்பெனியும் திறக்கலை இந்த 4.5 வருஷத்தில். இதான் நடந்தது. சரிங்களா? இப்போது இவர் விஜய் வந்து இப்போவே முதலமைச்சர் ஆனால் எப்படி ஆகட்டும், நான் வேண்டான்னு சொல்ல, அதுக்கு ஒரு காலம் இருக்குது. தம்பி வந்து என்ன பண்ணணும், பயின்று கொள்ள வேண்டும், அரசியல் பயின்று கொள்ள வேண்டும். இது நடிப்புனால வராதிங்க. அதனால் அவர் பயின்று கொள்ளட்டும், பிற்பாடு வரட்டும். அவரை வர வேண்டாம் நான் சொல்லவே இல்லை, வரட்டும், இப்போ இல்லை. ஓகே சார். அப்படின்னா இப்போ வந்து இப்போ இன்னைக்கு நைட் ஈவினிங் வந்து திருப்பூரில் வந்து மகளிர் மாநாடு மிகப்பெரிய அளவில் வந்து கனிமொழி தலைமையில் கொண்டாடப்படுறாங்க. வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் வந்து செயல்படுத்தப்படுது சார். அதில் வந்து நிறைய பெருசாக கண்டக்ட் பண்ணப்படுது எங்களை திருப்பூர்லேயே. ஓகேங்களா? இது வந்து பெரிய பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு நினைக்கிறீங்களா என்ன? நிச்சயமாக பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஏன்னா இப்போ அங்கே வெல்லும் தமிழ் பெண்கள், நிச்சயமாக அந்த பெண்கள் வந்து தமிழக பெண்களாக வெல்லுவார்கள். எப்படின்னா இவங்களை வீட்டுக்கு அனுப்புறதில்ல. புரியுதுங்களா? ஏன்னா செவிலியர்களை பாடுபடுத்துகிறாங்க. செவிலியர்கள் 90% பெண்கள் தான், ஆண்கள் கிடையாது, பெண்கள் தான். அதே மாதிரி ஆசிரியர்கள் 80% ஆசிரியர்கள் பெண்கள் தான். அடுத்தது இந்த துப்புரவு தொழிலாளர்கள், அதில் 60% பெண்கள் தான். சரியா? இத்தனை பெண்களும் இவங்களை வெளில வச்சுட்டு தான் வேடிக்கை பார்ப்பாங்களா? அப்போ எங்கள் பெண்கள், தமிழக பெண்கள்லாம் முட்டாள் நீங்கள் நினச்சிங்களா? நடக்கவே நடக்காது. எங்கள் பெண்கள் அறிவாளிகள். எங்கள் பெண்கள் இந்த முறை அவர்கள் வென்று உங்களை வீட்டுக்கு அனுப்புவது என்று சொல்லி ஒரு முடிவெடுப்பார்கள் இந்த மாநாட்டில். ஆனால் பார்த்தோன்னா சார், இப்போ வந்து பொங்கலுக்கு வந்து காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க, அடுத்து லேப்டாப் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க, அதுவும் 1000 ரூபா விடுபட்ட பெண்களுக்கு திரும்ப கொடுக்குறேன்னு சொல்லியாச்சு. அப்புறம் ஃப்ரீ பஸ்ஸு கொடுத்துருக்காங்க. அப்புறமேட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்களே சார். இதெல்லாம் பெண்களுக்கு அட்ராக்ட் பண்ணி ஓட்டு போட மாட்டாங்களா என்ன? அதாவது இந்த 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போன மாதத்தில் நிறைய பேர் என்கிட்ட சொல்லிட்டாங்க, வந்துடுச்சு 1000 ரூபாய். நான் சொன்ன ரொம்ப சந்தோஷம், பத்திரமா வச்சுங்க 1000 ரூபாயை. இந்த 1000 ரூபாய் மாதம் முழுக்க என்ன பண்ணிடலாம், நீங்கள் சோறாக்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதனால் உங்கள் முதலமைச்சருக்கே வாக்கு போட்டிருக்கேன். மாதம் முழுக்க என்ன பண்ணலாம், 1000 ரூபாயில் குடும்பத்தை நீங்கள் நடத்திடலாம். அதுக்கு அதை அவங்களை 1000 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து என்ன பண்ண போகிறார், பொங்கலுக்கு 5000 ரூபாய் கொடுக்க போகிறார். ஏன்னா பொங்கலுக்கு 5000 ரூபாய் செலவாயிடும் உங்களுக்கு. அதனால் 5000 ரூபாய் கட்டாயம் கொடுப்பார். அடுத்தது பஸ்ஸு, இலவச பஸ்ஸு. அதில் யார் போயிட்டு இருக்கோம், ஐடியில் வேலை செய்கிறவங்களும், நம்ம மெட்ராஸ் கலெக்டரேட்டு, தாசில்தார், தாலுகா ஆஃபீஸில், பேங்க்கில் வேலை செய்கிறவங்க, ஆசிரியர்கள், ஏறக்குறைய 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குற ஆசிரியர்கள், இவங்க தான் அதில் போயிட்டு இருக்கிறாங்க இலவச பஸ்ஸில். அப்போ யாருக்கு அந்த பஸ்ஸு? ஏற்கனவே மாநில அரசு பிரிவில் வேலை செய்கிறவங்களும் மத்திய அரசு பிரிவில் வேலை செய்கிறவங்க தான் அதில் பயணிக்கிறாங்க. காய்கறி விற்கிறவங்க டெய்லி பஸ்ஸில் போயிட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு வேளை காலையில், ஒரு வேளை சாயங்காலம், ஒரு வேளை போவாங்க. இந்த பூ வாங்க போவாங்க மார்க்கெட்டுக்கு, காலையில் ஒரு வேளை போவாங்க, சாயங்காலம் ஒரு வேளை போவாங்க. சரியா? அவங்க ஒன்றும் பெருசாக ஒரு 10 ரூபா கொடுத்து போகிறதுனால ஒன்றும் அவங்க பெருசாக நினைக்க போகிறதில்ல. ஆனால் இப்படிப்பட்டவங்க தான் இலவச பஸ் கொடுத்துருக்கிறார். அடுத்தது வேற என்ன கொடுத்துருக்காருன்னு சொன்னீங்க? இலவசமாக லேப்டாப். இந்த லேப்டாப் மடிக்கணினி வந்து இப்போ கொடுக்கல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அருமையான செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும் போது கொடுத்தது. அது இவர் ஒன்றும் புதுசாக கொடுக்க போகிறதில்ல, ஏற்கனவே கொடுத்தது தான். அது புதுசாக ஒன்றும் கொடுக்கல. அதனால் நான் என்ன சொல்ல, மக்களை பார்த்து எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் உங்கள் காசு.
ஒன்று திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அவர் எடுத்து கொடுக்கல, இல்லை முதலமைச்சர் வீட்டிலேருந்து அவர் எடுத்து கொடுக்கல, இல்லை மந்திரிங்க வீட்டிலேருந்து எடுத்து கொடுக்கல, இல்லை அவங்க கொள்ளை அடித்தாங்களே கோடி கோடியா பல கோடிகள் ஒவ்வொரு மந்திரிகளும் எடுத்தாங்களே, அந்த கொள்ளை அடித்த கோடியிலேருந்தும் கொடுக்கல. அவங்க உங்கள் வரி பணத்திலிருந்து தான் எடுத்து கொடுக்குறாங்க. அதனால் வாங்க வேண்டாம் நான் சொல்லலை. தயவுசெய்து இதை வந்து பயன்படுத்துங்க. நீங்கள் பயனாளிகளாக இருங்க, வாங்கி கொள்ளுங்கள். அது உங்களுக்கான பணம், அது கட்டாயம் வாங்கி கொள்ளுங்கள். மிக மிக நல்லது. வாங்கி கொண்டு ஆனால் தாமரையை பார்த்து ரெட்டை இலையை பார்த்து உங்களுடைய வாக்குகளை கொடுங்க, அதை மறந்துடாதீங்க. கடைசி ஒரே ஒரு கொஸ்டின் சார். இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து ஓப்பன் சேலஞ்சு கொடுக்குறாரு ஸ்டாலின் அவர்களுக்கு. வாங்க ஒரே மேடையில் போட்டு நம்ம 2 பேரும் விவாதிப்போம், திமுக என்னென்ன செஞ்சது நீங்கள் சொல்லுங்கள், அதிமுக நாங்கள் என்னென்ன செஞ்சது சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சேலஞ்சு கொடுக்குறாரு சார். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. எப்படி கண்டுக்குவார்? எழுதி வச்சதான் வாசிக்கிறார், எழுதி வச்சதான் வாசிக்கிறாரு. ஓப்பன் சேலஞ்சு எப்படி வர முடியும்? முதல்ல எடப்பாடி அவர்கள் கொஸ்டின்லாம் கொடுத்துட்டாருன்னு வச்சுங்க, இதெல்லாம் கேட்பேன் நான் மேடையில் அப்படின்னு சொன்னால் அவருக்கு பதில் எழுதி வச்சுருப்பாங்க, அதை க்ளீனாக வாசித்துருவார், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. மற்றபடி எப்படி அவர் பேச முடியும்? அவர்கள் தான் எதுவுமே தன்னிச்சையாக பேசவே இல்லையே. ஏதோ ஒரு கூட்டத்தை நீங்கள் காட்டுங்க தன்னிச்சையாக அவர் பேசுகிறாருன்னு, தயவுசெய்து சொல்லுங்களேன். அது பாஜக திட்டுறதுன்னா தன்னிச்சையை பேசுவார். இல்லை அது கூட எதுக்கு திட்டுறாரு? எங்களுக்கு கொடுக்கறதெல்லாம் கொடுத்துருங்களேன், நாங்கள் வாங்கிக்கிறோம், அதுக்காக திட்டுறாரு. ஏற்கனவே கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க, அதை மக்கள்கிட்ட சொல்லவும் மாட்டுறாங்க. 40,000 கோடி எங்கே போச்சுன்னு தெரில, 4,000 கோடி எங்கே போச்சுன்னு தெரில. சரியா? அது யார் கொடுத்தது? மத்திய அரசு கொடுத்தது. அதை என்ன பண்ணீங்க? சென்னை மாநகரத்தில் இந்த தண்ணீருக்காக, இந்த வெள்ளத்துக்காக கொடுக்கப்பட்ட, இதெல்லாம் சீர்படுத்தணும்னு சொல்லி கொடுக்கப்பட்டது. எங்கே போச்சு அந்த காசு? விளங்குதா? இன்னைக்கு வரைக்கும் அதுக்கெல்லாம் இது பதில் இல்லை. அதனால அவர் எதுவும் பேச மாட்டார், அமைதியாக தான் இருப்பார். அருமையான வரப்போகும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நான் வாழ்த்தி, நீங்கள் என்னதான் சவால் விட்டாலும் அவர் வந்து உங்கள்கிட்ட வந்து பேச மாட்டார். சட்டசபையில் வேண்டுமென்றால் பேசுவார். காரணம், அங்கேயும் யாராவது எழுதி கொடுத்திருப்பார்கள், இதை வாசித்து சொல்லுங்கள் என்று, அதனால் சொல்லுவார். மற்றபடி ஓப்பன் சேலஞ்செல்லாம் நீங்கள் வந்து அவர்கிட்ட போய் கொடுத்துட்டு என்ன அர்த்தம்? அவர் இப்போ அரசியலை விட்டு கிளம்புறாரு வீட்டுக்கு, அவரை போய் நீங்கள் கூப்பிட்டு எங்கள் மேடை கூப்பிட்றீங்க தான் நான் கேள்வி கேட்பேன். ஓகே சார். சார் அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பண நேரத்தை லேபாரில் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி, மிக்க நன்றி.